சொல்லுங்க ராஜ பரம்பரை அப்படின்னு தான் சொல்லுவார். அவன் எல்லாருமே இந்த ராஜ பரம்பரை தினகரன் எப்படி இருக்கீங்க, என்னை பற்றி திட்டாமல் வீட்டில் இருக்கிறவங்க பற்றிலாம் திட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரோல் பண்ணதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. 1000 கமெண்ட்டில் திட்டிருப்பாங்க என்ன. அதை உட்காந்து படித்து பார்த்துருக்கீங்க? ஆமாம், ஒன்று ஒன்றா உட்காந்து படித்து பார்ப்பேன். யாரையும் தாழ்த்தியும் பேசலை, உயர்த்தியும் பேசலை. வாழ்க்கை எனக்கு பார்த்துக்கு எனக்கு தெரியும். யார் சப்போர்ட்டும் தேவையில்லை, யாரோட உதவியும் இல்லாமல் என்னால் மேலே வர எனக்கு எதுக்குமே போகாமல் வீட்லேயே இருந்ததுனால ரொம்ப ரொம்ப பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இல்லைனா நான் இங்கே எந்திருப்பேனான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நான் அந்த நிலைமைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி அவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. எல்லா ஜாதி கட்சி தலைவரும் நான் தப்பு சொல்ல, ஒரு சிலரில் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி மக்களை யூஸ் பண்ணிப்போம். அப்போ திட்டும்போது அவங்க எந்த மனநிலையில் இருந்தாங்கன்னு தெரியல, இப்போ வாழ்த்தும் போது எந்த மனநிலையில் வாழ்த்துறாங்கன்னு எனக்கு தெரியல. இதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்போ போயிட்டு இதுக்கப்புறம் பெரியார் கொள்கை வழியில் இதுக்கப்புறம் நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். தினகரன்ற என்னோட பேர் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தெரியும் எல்லாருக்கும் தினகரன்ற பேர். நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல சோசியல் மீடியால ட்ரெண்டான ஒரு நபரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு தனியார் நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு. அது தொடர்பா மறுபடியும் அந்த தனியார் நிகழ்ச்சியில அவர் பேசியிருந்தாரு. இதற்கு இடைப்பட்ட காலத்துல இவருக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து தான் நம்ம பேச இருக்கோம். தினகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி ஃபீல் பண்றீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தனியார் நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க, இப்ப அகைன் நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. இந்த ரீயூனியன் டைமுக்குள்ள இந்த கேப்ல எப்படி மாற்றங்கள் சந்திச்சிருக்கீங்க? அந்த நிகழ்ச்சி ட்ரால் செய்யப்பட்டது, சமூக வலைதளங்கள்ல பல பேரால ட்ரால் செய்யப்பட்டது. அது நிறைய வைரல் ஆயிட்டே இருந்தது. இப்ப எல்லாமே வைரல் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அந்த வீடியோ எடுத்து யாராவது ட்ரால் பண்றாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதுக்கு எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்ல? ட்ரோல் பண்ணதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. அந்த ட்ரோலு அந்த எதுவுமே தெரியல பெருசாக. அந்த ட்ரோல் பண்ணுற அந்த கீழே கமெண்ட் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப வல்கராக இருக்கும், ரொம்ப பேடாக இருக்கும். ஒரு மாதிரியா திட்டிருப்பாங்க. என்னை பற்றி திட்டாமல் வீட்டில் இருக்கிறவங்க பற்றிலாம் திட்டுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே பார்த்து அதுக்கப்புறம் அப்படியே நானும் ஒரு கமெண்ட்டாக உட்காந்து பார்ப்போம். ஒரு கமெண்ட்லாம் பரவாயில்ல, 1000 கமெண்ட்டில் திட்டிருப்பாங்க என்ன. அதை உட்காந்து படிச்சு பார்த்துருக்கீங்க? ஆமாம், ஒன்று ஒன்றா உட்காந்து படித்து பார்ப்பேன். என்ன நம்ம ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் பேசாத இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலராக பாதி திட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யாரையாவது திட்டிருக்கீங்களா? கமெண்ட் இந்த மாதிரி உங்களை திட்டி கமெண்ட் போடுறாங்களா? அவங்களுக்கு எதாவது ரிப்ளை பண்ணி கமெண்ட் போட்டிருக்கீங்களா? நான் ரிப்ளை பண்ணி கமெண்ட் போட்டிருக்கேன். எப்படின்னா, என்ன திட்டுறதுனால உங்களுக்கு என்ன வருது? நான் வேறு யாரையும் பற்றி தப்பாக பேசலை, நான் யாரையும் தாழ்த்தியும் பேசலை, உயர்த்தியும் பேசலை. நான் என்னோட மனநிலையை நான் அந்த இடத்துல சொன்னேன். தப்பாக என்ன திட்டினாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கவங்க பற்றிலாம் திட்டுறீங்களே, உங்கள் வீட்டில் அது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை அது மாதிரி திட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக பேசி, நான் அப்பா அம்மாவை இருந்தால் இந்த மாதிரி திட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு சாரி பிரதர், நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சப்போர்ட் சிஸ்டம்காக இப்போ நீங்க அந்த சாதி ரீதியா உங்களை ஈடுபடுத்துறீங்க. இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க? அங்க இருக்கவங்களாம் உங்களை எப்படி பாக்குறாங்க? அந்த மாதிரி ஒரு ஃபாலோவரா நீங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு இருந்துட்டு அந்த கட்டமைப்புல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, அவரு இப்போ அந்த தலைவர் இருக்காரு, அந்த தலைவருக்கு முன்னாடி போயிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் போறதில்லை வரதில்லை, நான் எனக்கு பிஸியா இருக்கேன், ஒர்க்கு அப்படி போயிட்டு இருந்தேன். அதனால அவரும் சரி, நான் 2-3 டைம் கூப்பிட்டு பார்த்தாங்க. நான் எதுக்கும் போல ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டேன். அவ்வளவுதான். அதோட அவரும் கண்டுல, நானும் எதுவும் கண்டுல, நான் பாட்டுல என் ஒர்க்கு அப்படி போயிட்டு. என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஐடிஐ படிச்சிருக்கேன். ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபோட்டோகிராஃபரா இருக்கேன். ஃபோட்டோகிராஃபரா இருக்கீங்க? ஊர்லயே ஃபோட்டோகிராஃபர் ஸ்டுடியோ வச்சிருக்கேன். என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு அது போனதுக்கப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் லைட்டாக டவுன் ஆரம்பிச்சிச்சு. என்னால் வெளில ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வெளில போக முடியல. வீட்லேயே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால் நிறைய கடன் ஆச்சு. கால் பண்ணி மிரட்டுவாங்க. அப்படி இல்லை, அது திட்டுவாங்க. மிரட்டதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். திட்டுவாங்க, என்ன திட்டினாலும் பரவாயில்ல. அதான் அதில் தான் கமெண்டில் என்ன நடந்துச்சோ அதே தான் ஃபோன்லேயும் நடக்கும். அதுக்கு முன்னாடி சப்போர்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் சப்போர்ட்டும் இருக்குது எனக்கு. கம்யூனிட்டி சப்போர்ட் அது இல்லை. இப்போ நான் தனியாக
என்னை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தனியாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். என் பிஸ்னஸும் நான் ஓரளவுக்கு இப்போ டேக் ஓவர் ஆகிட்டு இருக்கு. நான் நல்லா தான் இருப்பேன். தனியாக என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க எனக்கு தெரியும். யார் சப்போர்ட்டும் தேவையில்லை, யாரோட உதவியும் இல்லாமல் என்னால் மேலே வர எனக்கு கற்றுக்கிட்டேன். இந்த 5 வருஷத்தில் கற்றுக்கிட்டேன். பிசினஸ் லாஸ்ன்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது எப்படி நடந்தது? பிஸ்னஸ் லாஸ்னால் அப்போது அந்த ஒரு 6 மாதம் வெளில வராதுனால நிறைய ஈவெண்ட் இருக்கும். ஏன்னா நான் அந்த 6 மாதம்லாம் டைட்டான முகூர்த்தம் இருக்கும் எனக்கு. அப்போ வந்து என்னென்னா சரி வெளியும் போக முடியாத சுச்சுவேஷனு, ஒரு மாதிரியா எனக்கே கூட தெரிஞ்சவங்க பார்த்தாலே ஒரு மாதிரியா பார்ப்பாங்கல்ல. நான் அந்த பையன் கூட நான் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால தான் சரி ஒரு 6 மாதம் வெளில போகாது இருக்குமே, ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டில் நான் இன்னொரு நம்பர் ஆர்டினரி நம்பர் இன்னொரு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஃப்ரெண்டுங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கேமராமேனுக்கு மட்டும் கொடுத்து அதில் அப்படியே ஒரு 6 மாதம் அப்படியே இருந்தேன். ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்டு ஆள் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் போவேன். இல்லைனா சுத்தமாக ஈவெண்ட்டு ஒரு நாளைக்கு 2-3 ஈவெண்ட் இருக்கும் முகூர்த்த நாள்லாம். எதுக்குமே போகாமல் வீட்லேயே இருந்ததுனால ரொம்ப ரொம்ப பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. ரொம்ப பின்னாடி அது ஷோ போன பிறகு ஓரளவுக்கு பீக் ஆகும்னு பார்த்தா இருக்க ரொம்ப டவுன் ஆனதான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் வெளில வர ஃபோன், அதுக்கப்புறம் மொபைல் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 யூடியூப் சேனலில் போயிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் ரிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் சின்னதாக சொன்னேன், பேசுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக ஆரம்பிச்சேன். இப்போ ஓரளவுக்கு பிஸ்னஸ் இப்போ நல்லா போகுது கொஞ்சம். ஸோ அந்த ஷோ பேசும்போது நீங்க இருந்தீங்களே, அப்போ இருந்ததுக்கும் இப்போ நீங்க இருக்கீங்களே, அந்த மாற்றத்துக்கான காரணம் திடீர்னு வந்ததா இல்ல எப்படி? இது திடீர்னுலாம் வரல. நம்ம டிராவல் பண்றதுலயே நிறைய கத்துக்கிட்டோம். இது இருந்தால் இது செட் ஆகாது, இதுலயே இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு புரிஞ்சுது. நான் அதுலேருந்து ரியலைஸ் பண்ணிட்டு நான் தனியாக எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் என்னோட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது இப்படி ட்ரோல் பண்ணுறாங்க, உங்களை இது பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது உங்கள் ஃபேமிலி எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு? ஃபேமிலிக்கெலாம் அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுறதெல்லாம் தெரியாது. அண்ணாவுக்கு தெரியும் இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க. அண்ணா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இல்லைனா நான் இங்கே எந்திருப்பேனான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நான் அந்த நிலைமைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஏன்னா சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஃபினான்சியாக இருக்கட்டும், கூட இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எங்கள் ஊர் பசங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்தாங்க. எல்லாரும் திட்டுற காலத்தில் இது பண்ணுற காலத்தில் என் ஃப்ரெண்டுங்க மட்டும்தான் எனக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணி கூட சப்போர்ட்னு அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது பிரச்சனைனா பிரச்சனை எதுவும் வந்ததில்லை. இப்படி சரி எல்லாம் இப்படி தான் இருக்கும், மீடியானா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி என்னை நான் எப்போல்லாம் தோண்டு விடுறனோ அப்போல்லாம் என்னை இது பண்ணி விட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எல்லாம். இப்போ சாதிய கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய பசங்களும் சரி அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க. ஏதாவது தலைவர்களோட பிறந்த நாள்னா அந்த சாதி கட்சியோட தலைவர் பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சிலைக்கு மாலை போடுறது அது ஒரு அட்டகாசமா பண்ணிக்கிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பப்ளிக்ல ஒரு தப்பான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி சமயத்துல மட்டும். அந்த மாதிரி இருக்கும் போதும் இப்ப அதை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செலவோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்போ நான் அதுக்கு போகாத வெளியே வந்ததுக்கான இப்போ வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி அவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இப்போ ஒரு ஜாதி தலைவர்னா எப்படின்னா ஒன்றுமே இல்லை, கேஷில் எல்லாத்தையும் கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி இருக்க ஆட்கள் தான் ஜாதின்னு சொல்லிட்டு போகிறவங்க. தவிர எல்லாம் இருக்கவங்க பணம் இருக்கவங்க சரி வேறு யாரும் அது ஜாதிக்கு இதுக்குமே போகிறது கிடையாது. ஜாதி கட்சி எல்லா ஜாதி கட்சி தலைவரும் நான் தப்பு சொல்ல, ஒரு சிலரில் இருக்காங்க. இங்கே ஒரு சிலர் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வளர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி மக்களை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு கடைசியில் அவங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சு போகிறதுக்கு நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி கடைசியில் அவங்க அதே மாதிரி வருவாங்க ஒரு நாள். இதுக்கான புரிதல் இருக்குல்ல, எப்படி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்தது? ஏதாவது படிச்சீங்களா இல்ல யாராவது சொல்லி கேட்டு அந்த மாதிரியான நிகழ்வுகள்? நான் படிச்சும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சில இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் எதுக்கு அப்புறம் இன்ஸ்டால இது மாதிரிலாம் பார்க்குறோம்ல எல்லாரும் சமம் அப்படின்ற. என்ன மாதிரி படிச்சீங்கன்னு சொல்றீங்க? படிச்சதுன்னா இப்படி யூடியூப்ல பார்த்து வீடியோஸ் பார்ப்பேன். அந்த மாதிரி பிறப்பாளர் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பேசியிருந்த அந்த வாய்ஸை கேட்ட உடனே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் அது தெரியல, யார் வாய்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அந்த யூடியூப்ல பார்க்கும்போது அந்த வாய்ஸ் இருந்துச்சு, ஜென்ரலாக பார்த்தது அது இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி
அதே மாதிரி வெளில போகும்போதெல்லாம் நிறைய தொந்தரவுகள் அதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். தொந்தரவுனா இப்படி ஃபோட்டோ எடுக்க விடாம அந்த மாதிரி இருக்க என்னோட ப்ரொஃபஷனல் சுத்தமாக டவுன் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷனில் கஸ்டமர் தான் ஃபோட்டோ எடுக்கணும். என்னை வந்து ஒரு 20 பேர் 30 பேர் சூழ்ந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, திட்டுவாங்க. அப்படி இப்படின்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். அப்போ எப்படி இருந்தது? அதை தாண்டி என்ன ரியாக்ட் பண்ண வேண்டியிருந்தது? அது நான் ஒரு நேரம் கேமராவை அவுத்து கீழே வச்சுட்டு நான் பாட்டில் போயிடுவேன். ஃபோட்டோவே எடுக்க முடியாது, என்னால் எடுக்க முடியாது, இவ்வளோ நல்லா எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நான் அனுப்பிச்சவரும் வந்து எடுப்பா அப்படிலாம். இதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை இருப்பார், மாப்பிள்ளை வந்து திட்டி அனுப்பிச்சி விட்ருவார் எல்லாரும் அனுப்பிச்சி விட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக நின்று எடுப்பேன். இப்போ கூட ஒரு சிலர் சரக்கு சாப்பிட்டு அதெல்லாம் இது பண்ணுவோம், வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க, என்ன இப்படி எடு அப்படி எடு அப்படின்னு சொல்லுவாங்க, வெறுப்பேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு நாளாக எடிட் ஆகி செம கடுப்பாயிடுவோம். சரி வேலைன்னு போயிட்டோம், சரி அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தவனு சொல்லிட்டு நானும் அப்படியே. ஸோ அப்போ உங்களை ட்ரோல் பண்ணது கூட இப்போ இருக்க உங்களோட மாற்றத்துக்கும் தெளிவுக்கும் ஒரு காரணம்னு சொல்லலாமா? சொல்லலாம். இப்போ எப்படின்னா இத்தனை நாளாக ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். இந்த ட்ரோல்னால கஷ்டப்படலை, அந்த கமெண்ட்னால ஒவ்வொருத்தவங்க எடிட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறதுனால ஒரு நல்ல விதமாக எடிட் பண்ணி இது பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு எடிட்டும் ஒவ்வொரு காலும் எங்கள் மன உடைச்சலுக்கு தான் ஆளாச்சு. இதுக்கு ஏன் போகணும், எதுக்காக இருக்கும் அப்படின்ற அளவு என்ன தோண வச்சு இந்த கமெண்ட் இந்த கால் எல்லாமே. இல்லை நீங்கள் இதை சூசைட் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த தாட் எதுக்காக வந்துச்சு, எதனால் வந்துச்சு? எல்லாம் இதனால வந்தது தான். ஒவ்வொரு நாளாக வெறுப்பாயிடுவாங்க. என் ஃப்ரெண்டுங்களா இந்த இடத்துல நான் எந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி அவங்க தான் எல்லாம் சப்போர்ட்லேருந்து எல்லாமே. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே, எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியூரில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் யாருக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் சகஜமாக இவன் அவன் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்க மாட்டேன். எல்லோரும் சமம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக அவங்க வீட்லேயும் போய் சாப்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன், ஜாலியாக இருக்கும். எங்கே போனாலும் ஃப்ரெண்டுங்க கூட ஜாலியாக இருக்கும் எப்பவுமே. ஒரு சிலருக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வச்சது, கமாண்டை திட்டுறாங்க போகிறாங்க வராங்க, அவ்வளோதான். அது நான் மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரியலைசஸ் பண்ணி இப்போது ஓரளவுக்கு ஒரு இப்போ தெரிஞ்சிட்டேன். ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தேன், அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த புரிதலோட வழியில் என்னோட வழியில் நான் போயிட்டேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷோ பண்ணும்போது உங்களை வந்து மக்கள் பார்த்த விதம் வந்து வேற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஷோவில் வந்து பேசியிருக்கீங்க, இப்போ பார்க்குறது வந்து டோட்டலாக வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த சேஞ்சை எப்படி பார்க்குறீங்க? இந்த சேஞ்சை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்படி இருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு தெரியாது, கஷ்டம் பட்டேன். இப்போ இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அப்படி இருந்தோம், ஒரு தப்பான ஒரு பார்வையில் இருந்தோம், இப்போ நல்ல பார்வைக்கு நான் அது நல்ல பார்வைக்கு தான் வரும்னு சொல்லிட்டு நினச்சேன், அது தப்பான பார்வைக்கு போச்சு. இது ஒரு நல்ல பார்வைக்கு வந்ததுமே எனக்கு மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பண்ணிங்க. என் ஃபோனில் என் பசங்க எல்லாருமே இப்போ வாழ்த்து சொல்கிறாங்க, நிறைய தெரிஞ்சவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை ட்ரோல் பண்ணவங்க, அதுக்கப்புறம் உங்களை போய் தப்பாக கமெண்ட் போட்டவங்க எல்லாருமே இப்போ கை தட்டுறாங்க நீங்கள் பேசுகிறத கேட்டு. இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ திட்டும்போது அவங்க என்ன மனநிலையில் இருந்தாங்கன்னு தெரியல, இப்போ வாழ்த்தும் போது எந்த மனநிலையில் வாழ்த்துறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க திட்டும்போது வீட்டில் அண்ணன் தம்பியாக இருந்தால் அந்த மாதிரி திட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வாழ்த்தும் போது நான் வாழ்த்துறதுக்கு மட்டும் நான் சந்தோஷப்படல, திட்டுறாங்க அதை என்னை பற்றி திட்டுங்க, வீட்டில் இருக்கவங்கள பற்றி திட்டி நீங்கள் என்ன பண்ண, வாழ்த்துறதும் என்னை பற்றி வாழ்த்துங்க, வீட்டில் இருக்கவங்களை வாழ்த்தி ஒன்றும் பண்ண பார்த்துருக்கு. அதே தான் எல்லாமே. எந்த கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு வந்தால் பரவாயில்ல, எந்த திட்டாக இருந்தாலும் இது வந்தாலும் அடித்தா கூட வாங்கிக்கலாம், ஆனால் அந்த ஒரு திட்டு வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு? இப்போ ஒரு கொள்கை தலைவரா யாரையாவது ஒரு சிலர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாரையாவது வச்சிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யாராவது ஒரு அரசியல் தலைவரை வந்து படிச்சிருக்கீங்களா? நான் அரசியல் தலைவர்னா வந்து விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியலில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஆமாம், விஜய் பிடிக்கும், அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் அவர் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கீங்களா? இணைஞ்சு ரொம்ப நாளாக இப்போ மக்கள் இயக்கத்திலேருந்தே இருந்தேன். மக்கள் இயக்கத்தில் ஒரு சின்ன வயசுல விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கம், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? ரிசீவ் எப்படின்னா, நம்ம எப்போவுமே ஜாலியான ஒரு டைப்பு. அதனால் நான் யார்கிட்ட கட்சியில் யார்கிட்ட போனாலும் சரி தான், ஜாலியாக பேசுவாங்க, அவங்களே என்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க. இந்த மாதிரி கார்னர் பண்ணி இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க யாரும். எங்கள் கட்சியில் எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதனால வந்து அவங்களும் சொல்லியிருக்கேன், இது மாதிரி இதுதான் இது மாதிரி பேசுறதா வேற மாதிரி பேசுனா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க.
இப்போ தாராய்க்கால இருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்துல, இந்த கட்சியோட கொள்கை தலைவர்களா ஒரு 5 பேரை முன்மொழிஞ்சிருக்காரு விஜய். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் போய் மரியாதை செலுத்துறது, அவங்க பத்தி ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுன்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்றாரு. அந்த தலைவர்கள் யார் யாருன்னு தெரியுமா? வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், காமராஜர், அம்பேத்கர், பெரியார், இவங்க எல்லாரும் கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்காரு எங்களோட தலைவர். அவங்களோட வழிப்படி நானும் நடக்கணும்னு இதுக்கப்புறம் ஆசைப்படுறேன். பெரியார் மாதிரி மத உணர்வு அது எல்லாமே இல்லாமல், சாதி மத வேற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நானும் பாடுபடுவேன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாடுபடணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பெரியார் கொள்கை வழியில் இதுக்கப்புறம் நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த மாதிரி கொள்கைகள்? ஜாதி, மதம், இனம், பாலினம் எதுவும் இல்லாமல், எந்த பாகுபாடும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் சர்வே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தவங்களை மாற்ற முடியலனாலும் நான் அதுக்கப்புறம் நீங்க மாறிக்கலாம் அப்படின்னு நான் மாற்றிட்டு நான் சர்வே பண்ணி இதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். எக்ஸாம்பிளா கூட இருக்கணும். நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. எக்ஸாம்பிளா கூட இருக்கணும். கண்டிப்பா இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளா இருக்கேன் ப்ரோ. எனக்கு நான் அந்த மாதிரி இருந்துக்கலாம், நான் மட்டும் அப்படி இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் மட்டும் அப்படி இல்லை. சரி, எல்லாரும் எல்லாரும் சொல்லி இது பண்ண முடியாது. நம்ம ஒழுங்கா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து உங்களை வந்து உங்க பேர் சொல்லி அடையாளப்படுத்துறதை விட நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை ராஜ பரம்பரை அதை வச்சுதான் அடையாளப்படுத்தினாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வெளில போனாலும் பசங்க இப்போ ஒரு கால் வந்துச்சு உங்க ஸ்டுடியோவில் வந்த பிறகு நண்பர் ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டாரு. சொல்லுங்க ராஜ பரம்பரை அப்படின்னு தான் சொல்லுவார். அவன் எல்லாருமே அந்த ராஜ பரம்பரை தினகரன் எப்படி இருக்கீங்க, ராஜ பரம்பரை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர இப்போ இப்பவும் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நான் நினைக்கிறேன். இந்த ஷோக்கு அப்புறம் அது மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாறி இருக்கு. இதுக்கப்புறம் மாறும். அந்த பேர் இல்லாம மாறும். தினகரன்ற என்னோட பேர் வெளியே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தெரியும் எல்லாருக்கும் தினகரன்ற பேர். ஸோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை நேரில் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? மாநாடு போயிருந்தேன். அதில் தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடிஞ்சு, கிட்ட பார்க்க முடியும். டிவியில் தான் பார்த்தேன். ஏன்னா அங்கேயே இருந்து எவ்வளோ ஜனம் இருந்துச்சு, கிட்ட போய் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அதில் நம்மளால கிட்ட போய் பார்க்க முடியும். இதுக்கே எங்கள் ஊர் கிட்ட 20 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. 20 லட்சம் பேர் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. மீடியாவில் சொல்கிறவங்க அவங்களாம் கம்மியாக தான் சொல்லுவாங்க, இதோட கம்மியாக தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் 6 லட்சம் பேர் வந்ததா சொன்னாங்க. இல்லை, மேக்ஸிமம் ஒரு 15 வரைக்கும் வந்திருப்பாங்க. எனக்கு தெரியும். நான் தோராயமாக சொல்கிறது 20ன்றது ஒரு 15 பேராச்சும் கன்ஃபார்மாக வந்திருப்பாங்க. 15 லட்சம் பேராச்சும் வந்திருப்பாங்க. ஸோ விஜய் அவர்களை நேரில் பார்க்கணுன்ற ஆசை இருக்கா? இருக்கு. யாருக்கு தான் இல்லாத இருக்கும். நிகழ்ச்சினால வந்து அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா என்ன நீங்க பேசுவீங்க அவர்கிட்ட? என்ன பிளான்ல இருக்கீங்க? இன்கேஸ் பேசுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சதுன்னா? கிடைக்குமா என்னன்னு தெரியல இப்போதைக்கு. கிடைச்சதுன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாமே. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மிக நன்றி. நன்றி.